நேற்று சென்னையிலே நடந்த எம்எல்ஏக்கள் பயிற்சி முகாமிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நோட்டு பேனா பென்சிலோடு முதல் வரிசையில் அமைதியாக அமர்ந்து கொண்டார். அப்பொழுது சபாநாயகர் 1980 ஒரு தவறாக பேசிவிட்டதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். முதல்வர் அருகிலே வேகமாக வந்து மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் அமர வந்த பொழுது, ஏன் ப்ரோ கொஞ்சம் டொனேஷன் அதிகமாக கொடுத்துட்டா முன்னாடியே உட்காரணுமா, நல்லா வளர்ந்துருக்கீங்க ப்ரோ, கொஞ்சம் பின்னாடி போய் செங்கோட்டையன் என்கிட்ட உட்காந்துக்குங்க. எப்படி பேசணுங்கிறது புதிய எம்எல்ஏக்களுக்கு எங்களுக்கு பயிற்சி. உங்களுக்கு எப்படி பேசக்கூடாது, இல்லை முடிஞ்ச அளவுக்கு பேசவே கூடாதுன்னு ஒரு பயிற்சி நாளைக்கு இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை கிளப்புறீங்க. நீங்கள் முதல்வராக நான் முதல்வராக நாட்டு மக்கள் பேசுகிறாங்க, பத்திரிக்கைலாம் எழுதி கிழிக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி. அதனால் தப்பாக நினச்சிக்கிறாங்க ப்ரோ. வளர்த்தியாக இருக்கிறீங்க, முன்னாடி உட்காந்தா புதுசாக வந்த பசங்களுக்கெல்லாம் மறைக்கும். உங்களுக்கு பயிற்சியே தேவையில்லை, பின்னாடி உட்காருங்க அமைதியாக. செங்கோட்டையனை பாருங்க, ஏதாவது பேசுகிறாரா? அத்தையும் இந்த எதிர்கட்சிகள் விடுறாங்களா? அவரை நம்ம ஓரங்கட்டுறோன்னெல்லாம் சொல்கிறாங்க. அவர் ஏதாவது பேசுகிறாரா? எவ்வளோ சர்வீஸ் அண்ணன். அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாவே நல்லது. பேசாமல் என்னை மாதிரி இருந்துருங்க. நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னே இவர் ஆதவர்ஜனானே முதல் பரிசு லாட்டரியில் ஒரு நம்பர் வித்தியாசத்தில் பரிசு போன மாதிரி கப்புன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. மாண்புமிகு மந்திரி மெதுவாக பின்னிருக்கையிலே அமர்ந்த பிறகு கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிறது கோட்டை வட்டாரங்களிலிருந்து. வணக்கம்.